ஒரு 26-27 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த பிளாஸ்டிக்காவை பற்றி நல்லா திங்க் பண்ணி அப்படி ஒரு எபிசோட அந்த முகேஷ் கண்ணா எடுத்திருக்காரு. அது சூப்பரான எபிசோடுங்க. அதெல்லாம் நமக்கு விளையாட்டாக தெரியும், பட் ஒவ்வொரு எபிசோடும் இந்த உலகத்துக்கான ஏதாவது ஒரு சொல்யூஷனை கொடுக்குற எபிசோடாக இருக்கும். இங்கே ராத்திரி வந்து 10 டிகிரிக்கும் மேலே குளிர் போகுது. அதனால் ஒரு 9 மணி 8 மணி 9 மணி இரவு வந்து போய் அறையில் படுத்துட்டோம்னா வெளியில் வர தோணாது. இரவு உணவுக்கு அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டோம். அந்த வாழைப்பழத்தோடு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வர்றதுக்கு சங்கடப்பட்டுட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு முடிச்சு வச்சேன் ராத்திரி. இப்போ இந்த பிளாஸ்டிக் பேப்பரை இந்த குழியில் இங்கே பாருங்கள், இந்த குழியில் போட்டுடலாம். இந்த குழி வந்து இந்த தண்ணி தொட்டியை கழுவி விட்டால் அந்த தண்ணி வரக்கூடிய ஒரு குழி. இந்த குழி பெரிதாக தானே இருக்குது, அதனால் இந்த குழியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இது எடுத்துகிட்டு வர்றப்போ காலையில் ஒரு ஞாபகம். நான் ரொம்ப சின்ன வயதாக இருக்கிறப்போ ஒரு 4வது 5வது படிக்கும்போது சக்திமான், உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், சக்திமான் நாடகம் வரும். அந்த சக்திமானில் அப்போவே நான் 4வது 5வதுன்னா கணக்கு போட்டுக்கோங்க, ஒரு 26-27 வருடங்களுக்கு முன்னாடியே அந்த சக்திமான் சீரியலில் பிளாஸ்டிக்கா அப்படிங்கிற ஒரு எபிசோடு வரும். பிளாஸ்டிக்கா அப்படின்னு அந்த பிளாஸ்டிக்கா வந்து ஒரு பெரிய அரக்கன் மாதிரி வந்து இந்த பூமியவே அப்படியே அழிக்கிற மாதிரி ஒரு எபிசோடு ஒரு 2 நாள் வரும். அந்த பிளாஸ்டிக்கா வந்து சக்திமான் என்ன பண்ணுவார்னா அவரோட கண்ணை வச்சு எரிக்க ட்ரை பண்ணுவார். எரிச்சா புகை வருது, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அந்த பிளாஸ்டிக்கா சிரிக்கும். உடனே குழி ரொம்ப ஆழமாக குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே போட்டு மூட ட்ரை பண்ணுவார். அப்போ அந்த மண்ணிலிருந்து அது எந்திரிச்சு வந்து சிரிக்கும். அப்புறம் தூக்கி கொண்டு போய் கடலில் போட ட்ரை பண்ணுவார். கடலில் போட்டோன்னா அது மிதந்துட்டே மறுபடியும் ஊருக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் யோசிப்பார், என்னடா பண்ணுறது இந்த பிளாஸ்டிக்காவை அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் அந்த பிளாஸ்டிக்காவை தூக்கிட்டு சர்றன்னு மேலே பறந்து கொண்டு போய் விண்வெளியில் நிலாவிலையோ ஏதோ ஒரு கிரகத்தில் போட்டுட்டு வந்துடுவார். அந்த பிளாஸ்டிக்காவும் அந்த கிரகத்தோட ஈர்ப்பு விசை காரணமாக அங்கேயே இருந்துடும். ஒரு 26-27 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த பிளாஸ்டிக்காவை பற்றி நல்லா திங்க் பண்ணி அப்படி ஒரு எபிசோட அந்த முகேஷ் கண்ணா எடுத்திருக்காரு. அது சூப்பரான எபிசோடுங்க. அதெல்லாம் நமக்கு விளையாட்டாக தெரியும், பட் ஒவ்வொரு எபிசோடும் இந்த உலகத்துக்கான ஏதாவது ஒரு சொல்யூஷனை கொடுக்குற எபிசோடாக இருக்கும். அப்போது நமக்கு அது சிரிப்பாக இருந்துச்சு. பட் இப்போ எத்தனையோ பேர் எலான் மஸ்கெல்லாம் பொசுக்குன்னு ஈரோடு தூத்துக்குடி போயிட்டு வர மாதிரி மார்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போகலான்னு சொல்கிறாங்களா. இப்போ இந்த பிளாஸ்டிக்காவையெல்லாம் இந்த பூமியிலேருந்து வெளியே கொண்டு போய் வேறு கிரகத்தில் சேர்த்துறதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிப்பாங்களா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிளாஸ்டிக் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியலை. நான் இவ்வளோ பெரிய இடத்துல இந்த பிளாஸ்டிக் எங்கே போட்டாலும் இது மக்கறதுக்கு எவ்வளோ 1000 வருடங்கள் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. இடம் இவ்வளோ இருக்குது, ஆனால் இதை எங்கே போடுறதுன்னு எனக்கு கை கூசுது. வேறு என்ன பண்ணுறது? எங்கேயாவது ஒரு மூலையில் வைக்க வேண்டியதான். ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு. பை, குட் மார்னிங்.